நான் மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு வீடும் வாகனமும் வாங்கணும்னு ஆசை. அதை வாங்கிறதுக்கு என்னோடய தகுதியை நான் எப்படி மாற்றுறது, என்ன பண்ணணும்? தகுதியை மாற்றுறது அது வாங்கிறதுக்கு தகுதியை மாற்றணும்னா இப்போ இருக்கிற தகுதியில் நீங்கள் வாங்க முடியுமான்றது சந்தேகமாக இருக்குது உங்களுக்குன்னு அர்த்தம். அதனால பயத்தில் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன வருமானம் ஏதுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் கூட நான் பொதுவான விஷயத்த சொல்கிறேன். பொதுவாக இதை சொல்கிறவர் ஒரு பொருளாதார நிபுணராக இருக்கணும் அல்லது ஒரு ஆடிட்டராக இருக்கணும். இவங்க தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தகுதியானவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆன்மீகவாதியாக நான் கூட சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுனால நான் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, நம்ம என்ன சம்பாதிக்கிறோங்கிறது நம்மளுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுதான்னு பார்க்கணும். முதல்ல நீங்களே சொல்லிட்டீங்க மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக உங்களுக்கு பூர்த்தி ஆகிருக்கும். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து, வாகனம், தொலைபேசி, சாதனம், கல்வி செலவு. உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அதுக்கான கல்வி செலவு. இதெல்லாம் அடிப்படை தேவைகள் ஆகும். இந்த தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும். இப்போ இதில் நீங்கள் கேட்ட ஒரு பொருள் இருக்குது, போக்குவரத்து வாகனம்னு சொல்லியிருக்கேன். வாகனம் இருக்குமா? கண்டிப்பாக வேணும் மனுஷனுக்கு. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து, வாகனம், தொலைபேசி சாதனம் மற்றும் கல்வி செலவினம், இவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும். அப்புறம் இந்த வாகனமும் வீடும் எப்படின்னாக்கா, சொந்த வீடு வாங்கலாமா, ஆசைப்படலாமா? எல்லாரும் ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. வாகனமும் வாங்கலாம், இதுவும் வாங்கலாம். ஆனால் நம்ம எதை வாங்கணும்னு, இப்போது நம்மளுடைய பொருளாதாரத்தை தெரியாமலே, வயசை உணராமலே, ஒரு 12 வயசு பையன் நான் ஸ்கூட்டி கூட நான் ஓட்டுறேன்னு சொல்லுவான் பாருங்கள். தப்பு இல்லை. லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்களே, 18 வயசில் லைசன்ஸ் வாங்கணுன்றாங்க. சரி, நீங்கள் ஒரு 16 வயசுக்கு மேலே ஆச்சு கற்றுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக 18 வயசில் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி 18 வயசு அதே நான் சொல்லிக் கொடுக்குறேன். 18 வயசுக்கு மேலே தான் இல்லை ஓட்டியே காட்டணுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் அதுக்கு முன்னாடியே தான் கற்றுக்குறாங்களே. வாகனங்களில் அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து கற்றுக்குறாங்க. உடல் கால் எட்டுச்சுன்னா, வளர்ச்சி சரியாக இருந்ததுன்னா, பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இடம் எல்லாம் அவங்கக்கிட்ட இருந்ததுனாக்கா, நீங்கள் அந்த 18 வயசு இருந்தால் லைசன்ஸ் கொடுக்க போகிறாங்க, அது ஓகே. அதுபோல் ஒரு தகுதி தான் இதுக்கும். பொருளாதார தகுதி என்ன அப்படின்னு கேட்குறது தான் உங்களோட இது. வீடு, மன, வாகனம் போன்றத மூவபிள் அண்ட் இம்மூவபிள் அசட்ஸ் வாங்குறதுக்கான பொருளாதார தகுதி என்ன அப்படிங்கிறத உங்களோட கேள்வி. இதுதான் நீங்கள் இப்படி வளைச்சி கேட்குறீங்க. இப்போ பொருளாதார தகுதினா என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தோட வருமானம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒட்டுமொத்த குடும்பத்தோட வருமானம். அந்த வருமானத்தை ஒரு 50,000 ரூபான்னு வச்சுக்கங்களேன். உங்கள் வீட்டோட ஒட்டுமொத்த வருமானம் 50,000 ரூபா இருக்குமே அப்படின்னாக்கா, நீங்கள் வாகனம் வாங்கணும் அப்படின்னா என்ன வாங்கலான்னாக்கா, ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. 50,000 ரூபா வருமானம் இருக்குது, கார் வாங்கலாம் அப்படின்னாக்கா அது எப்படி வாங்குறது? ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ கூட்டி பாருங்கள், 6 லட்ச ரூபா வரும். ஒரு வருஷத்துக்கான கூட்டுத்தொகை 6 லட்ச ரூபா வரும். நீங்கள் வாகனம் வாங்குறதா இருந்தால் அந்த வாகனத்தோடைய வேல்யூ அதிகபட்சம் 6 லட்சமாக தான் இருக்கணும். உங்களோட மாத வருமானம் அதை 12 பெருக்குனா அது வருட வருமானம். இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் என்ன வருமானத்தில் இருக்கிறீங்களோ அதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. இந்த யதார்த்தமான வாழ்க்கைக்கு 50,000 ரூபா சம்பாதிக்கிற நான் கார் வாங்க முடியுமா? வாங்கலாம், தவறு இல்லை. அது இஎம்ஐயில் வாங்கலாமா? வாங்கலாம், தவறு இல்லை. அது எவ்வளோ வாங்கணுன்னா அதிகபட்சமாக 6 லட்ச ரூபாய்க்கு கார் தான் வாங்க முடியும். 6 லட்ச ரூபாய்க்கு கார் கிடைக்குதான்னா செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்க முடியும். இன்னைக்கு தெரியுது 6 லட்ச ரூபாய்க்கு புது கார் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் செகண்ட் ஹேண்ட் கார் தான், யூஸ்டு கார் தான் வாங்க முடியும், ப்ரீ ஓன்டு கார் தான் வாங்க முடியும். ஆக இது வாகனம் வாங்கிறதுக்கான தகுதி. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது வாங்கிறது ஒன்றும் இல்லை, யானையை கட்டி தீனி போடணும், அது ஒன்று இருக்குது.
உங்களோட செலவினங்களெல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டால் அதுக்கு பெட்ரோல் போட முடியுமான்னு பார்க்கணும். வாகனத்தை வாங்கி வச்சுட்டு பெட்ரோல் போடாமல் வச்சுக்கினே இருக்கிறதுக்கு எதுக்கு வாங்கணும்? அப்போ அது வந்து மாத பட்ஜெட்டை பார்த்து உங்களால் பெட்ரோல் போட முடியுமான்னு பார்த்து தான் அதை வாங்கணும். 2, 1 வண்டி வாங்கலாமான்றது, 2வது வாங்கின வண்டியை ஓட்டுவீங்களானாக்கா உங்களுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு முடியாமல் இருந்ததுன்னா அதை வாங்க முடியாது. புரியுங்களா? இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மாக்கிட்ட அடம் பிடிச்சி அதை பிடிச்சி 1.5 லட்ச ரூபா பைக்கு வாங்குவானுங்க. அவங்க லோயர் மிடில் கிளாஸ் பையன் 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக்கை வாங்குவான். ஆனால் அதுக்கு அந்த வண்டி தீன்ற தீனிக்கு பெட்ரோல் போட முடியல. வண்டியை வாங்கி கொடுத்துட்றாங்க. 50,000 ரூபா கையில் இருந்தது, எப்படியோ பெரட்டி கட்டி அதை இதை வச்சு இஎம்ஐயில் வாங்கி கொடுத்தா இஎம்ஐயும் கட்ட முடியாமல், இது மாதம் இது டெய்லி இதுக்கு அவன் சுற்றுக்கு பெட்ரோலும் போட முடியாமல் 40 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிறான் அவன் வந்து காலேஜ் டெய்லி பைக்கில் போகிறது. இதெல்லாம் சரியான முறை கிடையாது. அப்போ முதல்ல அந்த வண்டியோட வேல்யூ என்னன்னா, உங்களோட வருட வருமானத்துக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும், இல்லை அதுக்கு கீழே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். 2வது பட்ஜெட்டில் உங்களுக்கு பெட்ரோலுக்கு உங்களோட தேவைக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒரு கார் வச்சுருந்தா மாதத்துக்கு ஒரு 3000 ரூபாய்ச்சி நீங்கள் வந்து பெட்ரோல் போட வேண்டியது வரலாம். 3000னா 30 லிட்டர் பெட்ரோல்னு அர்த்தம். டெய்லி 100 ரூபான்னு அர்த்தம். 1 லிட்ரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் யூசேஜ் வேறு இருக்கான்னு பார்க்கணும். யூசேஜ்னாக்கா ஒரு காருக்கு தேய்மானம் இருக்குது, எக்ஸ்பைரி டேட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து எஃப்சி பண்ண வேண்டியது வருது. அதுக்கெல்லாம் இப்போ இது கொடுத்துட்டாங்க. இந்த வண்டிக்கு நம்ம இன்சூரன்ஸ் கட்டணும், பெட்ரோல் போடணும், இந்த மாதிரியான செலவு நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் 3 செலவு இருக்கும். 1 அதுக்கு இன்சூரன்ஸு, 2வது மெயின்டெனன்ஸு. இதெல்லாம் நமக்கு செலவாகும். ஸோ இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுதான்னு பார்க்கணும். எப்படி யூஸ் ஆகுதான்னு பார்க்குறதுன்னா, வருஷத்துக்கு ஓட்டம்ங்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் வண்டியை ஓட்டுறீங்க, ஓட்டம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஓட்டமே இல்லைன்னு கௌரவத்துக்கு வண்டி வாங்கி வச்சுக்கூடாது. நமக்கு அவ்வளோ ஓட்டம் இருக்குதான்னு பார்க்கணும். எவ்வளோ ஓடணும் அப்படின்னு ஒரு கணக்கு தேவையில்லை. நமக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 20 கிலோமீட்டர் ஆச்சு ஓடனா மாதத்துக்கு வந்து 600 கிலோமீட்டர் ஓடும். ஸோ குறைஞ்சபட்சம் 500 கிலோமீட்டர் ஆச்சு ஒரு மாதத்துக்கு ஓடிச்சுன்னா தான் ஒரு வருஷத்துக்கு 60,000 கிலோமீட்டர் ஆகும். 50,000 கிலோமீட்டர் கூட ஒரு வருஷத்துக்கு ஓட்டாமல் அந்த வண்டிக்கு தேவையில்லாமல் தேய்மானம் போயிடும். தேய்மானத்துக்கு வண்டி வந்து ரீசேல் பண்ணும்போது இருக்காது. 1,00,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு ஓடுதுன்னா அற்புதம், கண்டிப்பாக வாங்கலான்னு அர்த்தம். அந்த 1,00,000 கிலோமீட்டர் உங்களால் பெட்ரோல் போட முடியும்னா வாங்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு முறையாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? வீடு சொல்லிட்டோம், இதை பற்றி சொல்லியாச்சு. வெஹிக்கிள் பற்றி எந்த வேணும், எதுவுமே கார் வாங்க முடியலன்னா என்ன பண்ணலான்னா நம்ம 2 வீலர் தான் வாங்கிக்கணும். ஒரு வீட்டுக்கு 2 2 வீலர் கூட வாங்கிக்கலான்னு அர்த்தம். இப்போலாம் ஒரு 2 வீலரு 3/4 லட்ச ரூபா ஆகுது, 75,000 ரூபாய்க்கு ஆகுது சராசரியாக. இப்போலாம் ஒரு வாகனம் வந்து ஒரு 2 வீலர் வாங்கினோன்னா சுமார் 75,000 ரூபாய்க்கு ஆகுது. 2 வண்டி 2 பேர் இருக்காங்கன்னா 2 வண்டி 1.5 லட்ச ரூபா ஆகிடும். இதை வாங்கி வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? இப்போது அதே போல் நம்ம வீடு வாங்கலாம் அல்லது வாடகைக்கு போகலான்னாக்கா அதுக்கு கூட தகுதி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. எந்த அளவில் நம்மளாம் அதை வீடை வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. 50,000 ரூபா தான் நமக்கு வருமானம் இருக்குது மாதத்துக்கு. குடும்ப வருமானமே 50,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம்னா 50 லட்ச ரூபாய்க்கு தான் நம்மளாம் வீடு வாங்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு அமௌண்ட்டு வாகனம் வாங்குகிறோன்னாக்கா 10 வருஷம் அமௌண்ட்டுக்கு இன்றைக்கி தேதி என்ன சம்பாதிக்கணும் இன்ட்டு 10 பண்ணிக்கணும். அது 10 வருஷத்துக்கு பண்ணிக்கணும். அப்படி பார்க்கும்போது 60னா 60 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம வீடு வாங்க முடியாதுன்னு அர்த்தம். 60 லட்ச ரூபா வரைக்கும் தான் நம்ம வீடு வாங்கிறதுக்கு தகுதியானவங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேலே 1 கோடி ரூபா வீடு வாங்கினீங்க அல்லது லேண்டை வாங்கி அதில் வந்து இந்த மாதிரி பெருசாக கட்டினீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து நம்மளால் சமாளிக்க முடியாத பொருளாதார சிக்கலில் கடன்லெல்லாம் நம்ம சிக்க வேண்டியது ஏற்படும். ரொம்ப சிம்பிள். 1 வருஷத்தோட அமௌண்ட்டுக்கு மிகாமல் வாகனம் வாங்கலாம்.
10 வருஷ வருமானத்துக்கு மிகாமல் நம்ம வந்து வீடு வாங்கலாம். அப்படி வாங்க முடியலனாக்கா அந்த அந்த வீட்டுக்கான வாடகைக்கு தான் நம்ம வந்து போகிறது தான் நல்லது. வாடகைக்கு போகிறது தான் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இந்த மாதிரி இது முடியாமல் நீங்கள் பெருசாக வாங்கி போட்டிங்கன்னா நாளைக்கு நமக்கு வருமானம் வரும்னா வந்ததுக்கப்புறம் தான் வாங்கணும். எப்போ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் நல்லா வரும், என் பையன் இப்போ படிக்கிறான், அந்த பையன் படித்து முடிச்சோன்னா 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். காசு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா எங்கன்னா லேண்டை வாங்கி போடணும் மொழியே இப்போயே வீடை வாங்கி போட்டுட்டு 3 வருஷத்துக்கு கஷ்டப்படக்கூடாது. வரும் முன்னே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கூடாது. ஆக மொத்தத்தில் தரம்ன்றது நீங்கள் கேட்டது அற்புதமான கேள்வி. நிறைய பேர் இது தெரியாமல் தான் மாட்டிக்கிறாங்க. அது சிம்பிளாக சொல்லிட்டேன். 1 வருஷ தொகை நீங்கள் வாகனத்துக்கு பயன்படுத்திக்கலாம், அது இஎம்ஐ கூட வாங்கிக்கலாம். 10 வருஷ வருமான தொகைக்கு அளவுக்கு நீங்கள் வீடு வாங்கலான்னு அர்த்தம். நடுவில் ஏதாவது ஏறிடுச்சு மாறிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அப்போ இதை ஒன்று விற்றுட்டு ஒன்று வாங்கலாம், இல்லை அடிஷ்னலாக ஒன்று வாங்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.